சிவா சீரியலில் இன்றைக்கி செம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியாக போக மாட்டேங்குது. உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன். எவ்வளோக்குள்ள பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாவை வந்து ரொம்ப வருத்தத்தோடு இருக்காங்க. என்ன ஆச்சு, எதுக்காக வந்து செல்லம் இப்படி வருத்தப்படுறீங்க அப்படின்னு சொல்கிறப்ப, உன் கூட விளாட்றதுக்கு வந்து யாரும் இல்லைன்னு நினைக்கிறியா? அம்மா கூட கூப்பிட்டா அம்மாவுக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருக்கும்ல, பெரிய பெரிய இடத்துக்கெல்லாம் போய் வேலை பார்க்குறாங்கள நம்ம குடும்பத்துக்காக. சரி வா, நாங்கள் 2 பேரும் சும்மா தான் இருக்கோம், விளாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவாவும் சரி இந்த பக்கம் அயலி 2 பேரும் வந்து கரெக்டாக கார்டனுக்கு அழைச்சிட்டு வராங்க. அழைச்சிட்டு வந்தோன்னே உனக்கு என்ன விளையாட்டு விளாண்டா பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாவைக்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை எனக்கு கண்ணாமூச்சி விளாண்டா தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கூடயும் அப்பா கூடயும் அடிக்கடி அது தான் விளாடுவேன் அப்படின்னு சும்மா வந்து கையிலேயே வந்து வரைஞ்சி காட்டுறாங்க. காமிச்சோன்னே சரி இவ்வளோ தானே உன் ஆசையை வந்து விளாண்டா சரியாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாவைக்கு வந்து சரி ஃபஸ்ட்டு நீ விளாடு, எங்கள் 2 பேரும் நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படிங்கிறத கண்டுபிடி அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு பாவையும் சரி இந்த பக்கம் சிவா எலி வந்து கார்டனில் சந்தோஷமாக விளாண்டுட்டு இருக்காங்க. அதை மொட்டை மாடியில் நின்று அப்படியே வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லிடலாம். இந்திராணி பார்த்துட்டு தன்னோட பொண்ணு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளோட அயலி கூட இருக்கிறப்ப அவ்வளோ சந்தோஷமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி இங்கே நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்க சமயத்தில் தான் அப்போன்னு பார்த்து காற்றடிக்குது. காற்றடிச்சோன்னே இந்த மாடியில் காய போட்டிருக்க புடவை வந்து ரித்திகாவோட புடவை அப்படியே வந்து காற்றுல வந்து இங்கே கீழே கார்டனில் விழுந்துருது. அந்த சமயம் அந்த பக்கமாக அந்த ஃபோன் பேசிகிட்டு இருந்த ரித்திகா வந்து கரெக்டாக திரும்பி பார்க்குறாங்க. பார்க்குற சமயம் இங்கே வந்து கீழே வந்து புடவை விழுந்தது தெரியாமல் இவங்க விளாண்டுட்டு இருக்க சமயமாக பார்த்து கரெக்டாக இங்கே வந்து புடவை மேலே காலை வச்சு நடந்துடுறாங்க. நடந்தோடனே இந்த பக்கம் ரித்திகாவுக்கு செமக்கம் வந்துடுது. வந்தோடனே என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாவையை பார்த்துட்டு பட்டுன்னு வந்து அடிச்சிடுறாங்கன்னே சொல்லிடலாம். அதை பார்த்தோன்னே என்ன தைரியம் இருந்தால் இப்படி பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விளாண்டுட்டு இருந்த அயலி வேகமாக ஓடி வந்து நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பாவையை கட்டி பிடிச்சிட்டு இந்த பக்கம் பலார்னு அடிக்கிறாங்கன்னே சொல்லிடலாம். அடித்தோடனே இந்த பக்கம் எதுக்காக வந்து இப்போ நீ அடித்த அப்படிங்கிறப்ப நீ என்ன காரியம் பண்ணி வச்சுருக்கேன்னு உனக்கு தெரியுமா? நானாக இருக்க போய் வந்து உன்னை சும்மா விட்றேன், இதுவே வந்து அன்னைக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு உன்னை தொலைச்சி விடுவாங்க தொலைச்சி அப்படின்னு சொன்னானா. ஆமாம், என் புடவை வந்து எவ்வளோ வந்து காஸ்ட்லி தெரியுமா அப்படிங்கிறப்ப இது ஒரு புடவை, இதை வந்து சின்ன விஷயம், அதுவும் வந்து அவள் வந்து பார்த்துருந்தானா இதை ஏன் மிதிக்க போகிறா, இது ஒரு சின்ன விஷயத்துக்காக வந்து நீ இப்படி பாவைக்கிட்ட வந்து நடந்துக்கிறது, நீ செய்கிறது தப்பு, இது தோச்சா சரியாக போயிட போகுது, இதுக்கு போய் வந்து நீ இப்படி காலத்துக்கும் வந்து அவன் மனசில் வந்து இப்படி இடம் பிடிக்கிற மாதிரி இப்படி ஒரு விஷயத்த வந்து செய்யலாமா, நீ இப்படிலாம் செய்யக்கூடாது அப்படின்றப்ப என்ன தைரியம் இருந்தால் நீ வந்து என் மேலே கை வச்சதும் இல்லாமல் இப்போ வந்து என் புடவை வீணாக போயிடுச்சு, நீ இப்படி பேசிக்கிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அயலியை பார்த்து வந்து சத்தம் போடுறாங்க. அந்த பக்கமாக செல்வராணியும் சரி எதுவுமே பேச முடியாமல் இங்கே நடக்கிறது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கப்ப கரெக்டாக அயலி அடிக்க போகலான்னு கை ஓங்குற சமயத்தில் டக்குன்னு இங்கே இந்திராணி வந்துடுறாங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீ பண்ண காரியத்துக்கு நான் இங்கே இல்லை, இருந்திருந்தேன்னா இன்னும் நான் ஆல்ரெடி சேர்த்து கொடுத்துருப்பேன். இங்கே பாரு, நான் செய்ய வேண்டியது என் இடத்துல இருந்து கரெக்டாக வந்து அயலி செஞ்சா, இங்கே பாரு இதோட பேசாமல் சத்தம் இல்லாமல் வந்து இந்த வீட்டில் இருக்கிறன்னா இரு, சும்மா வந்து உன்னோட வந்து அதிகாரத்தை வந்து என்கிட்டேருந்து வந்து பறிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இஷ்டத்துக்கு வந்து சேரில் உட்கார்றது, சிஇஓ ஆக போகிறேன் அப்படிங்கிறதுக்காக உன்னோட வந்து இயல்பான குணம் என்னங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெளிக்கொண்டு வந்துட்டுருக்கு, ஒழுங்காக வந்து இந்த வீட்டில் வாழ்கிற வழியை பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து சொல்லிட்டு இந்திராணி இன்னொரு தடவை என் பொண்ணுக்கிட்ட நீ வந்து இந்த மாதிரி நடந்துக்கிட்டேன்னுங்கிற தெரிஞ்சுன்னு ஏன் அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு வந்து இந்திராணி வந்து போயிடுறாங்க. போனோன்னே இங்கே பாரு, நான் இப்போ வந்து உனக்கு நல்லது தான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அயலி வந்து சொல்கிறாங்க. என்னை சும்மா இந்த வீட்டுக்கு வந்தது இல்லாமல் சும்மா வந்து என்னை வந்து வெளுத்தெடுத்துக்கிட்டு இருக்கிறது வந்து உனக்கு வந்து நல்லது செய்கிறதா இருக்கா அப்படின்னு உன்னை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு வந்து இந்த பக்கம் போயிடுறாங்க. போனோன்னே செம கோவத்தில் வந்து இந்த பக்கம் ரித்திகா வந்து ரூமில் வந்து உட்காந்துருக்கப்ப கரெக்டாக செல்வராணியும் கபிலனும் 2 பேரும் வராங்கன்னே சொல்லலாம். வந்தோடனே என்ன காரியம் நடந்துச்சு இன்றைக்கின்னு பார்த்தீங்களா, என்ன தைரியம் இருந்தால் இதை விட 2வது தடவை நீங்கள் எனக்காக வந்து எதுவுமே கேட்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்கிறப்ப வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறப்ப கபிலா பேசாமல் இருறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நீ செஞ்சது தப்பு அப்படின்னு இந்த பக்கம் செல்வராணியும் சொன்னோன்னே
என்ன அத்தை நீங்களும் வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? ஆமாம், என்ன காரியத்தை நீ எதுக்காக வந்து பாவை மேலே வந்து தேவையில்லாமல் வந்து அவ கூட வம்பிழுத்து அவளை எதுக்காக நீ அடிக்கிற? இதெல்லாம் வந்து நீ கொஞ்சம் கூட சரியில்லைன்னொன்னே கபிலன் கோவம் வந்துடுதுன்னே சொல்லலாம். இங்கே பாரு, நீ இந்த வீட்டில் நினச்சதெல்லாம் நடக்கணுன்னா எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் உனக்கு பொறுமை முக்கியம். அதை விட வந்து நீ தேவையில்லாமல் அக்கா கூட போட்டி போடுறத முதல்ல நிப்பாட்டு அப்படின்னு சொல்லி கபிலன் வந்து கேட்டோன்னே, என்ன இப்போ நீங்கள் கூட வந்து அக்காவுக்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எப்போ பார்த்தாலும் வந்ததுலேருந்து என்ன வந்து பொறுமையாக இரு பொறுமையாக இருன்னு சொல்கிறீங்க தவிர நீங்கள் செய்கிறது வந்து எனக்காக என்ன செஞ்சுருக்கீங்க? ஒரு காசு கேட்டால் கூட வந்து அதுக்கும் நீங்கள் அக்கா கிட்ட தான் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறப்ப கொஞ்சம் பார்த்து பொறுமையாக ஒவ்வொரு விஷயங்களும் நவுத்தணுமா, காய் நவுத்தணும். நீ மாட்டுக்கு இஷ்டத்துக்கு இப்படி பண்ணிகிட்டு இருந்தேன்னா வந்து உன்னை இந்த வீட்டில் தங்க வைக்கிறதே எனக்கு பெரும்பாடாயிடும்னு செல்வராணியும் திட்டுறதோட ரித்திகாவும் முடிச்சிருக்காங்க.